அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் குர்பானி உதியா என்பது அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்படும் மிகப்பெரிய இபாதத்துகளில் ஒன்றாகும். இது இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வழிபாடாகும். முஹம்மது நபி அவர்கள் இதை தொடர்ந்து செய்து காட்டியதால் இது நபிவழி சுன்னத் முஅக்கதா அமலாக கருதப்படுகிறது. குர்பானியின் அடிப்படை குர்ஆன் ஆதாரம். 1. அல்லாஹ்வுக்காக தொழுகையும் குர்பானியும். உங்கள் இறைவனுக்காக தொழுகை நடத்துங்கள், குர்பானியும் கொடுங்கள். குர்ஆன் விளக்கம். சூரத்து அல் கவ்சர் அத்தியாயம் 108 வசனம் 2. இந்த வசனம் குர்பானி என்பது அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யப்படும் இபாதத் என்பதை தெளிவாக காட்டுகிறது. 2. தக்வா தான் அல்லாஹ்விடம் சேர்கிறது. அவற்றின் மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, உங்களின் தக்வாதான் அவனை அடைகிறது. குர்ஆன் விளக்கம். சூரத்துல் ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 37. இதன் மூலம் குர்பானியின் உண்மையான நோக்கம் அல்லாஹ்வுக்கான கீழ்ப்படிதல், தியாக மனப்பான்மை, பக்தி, ஏழைகளுக்கு உதவி என்பது விளங்குகிறது. நபிவழியில் குர்பானி செய்வது எப்படி? 1. குர்பானி செய்ய வேண்டியவர் யார்? பொருளாதார வசதி உள்ள முஸ்லிம்கள் குர்பானி செய்ய வேண்டும். ஹதீஸ். வசதி இருந்தும் குர்பானி செய்யாதவர் எங்கள் தொழுகை இடத்தை அணுக வேண்டாம். இப்னு மாஜா. குர்பானிக்கு ஏற்ற மிருகங்கள். குர்ஆன் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் ஆடு, செம்மறியாடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகள் மட்டும். வயது நிபந்தனை. ஹதீஸ் அடிப்படையில் ஆடு குறைந்தது 1 வயது, மாடு 2 வயது, ஒட்டகம் 5 வயது. குறைபாடுள்ள மிருகங்களை தவிர்க்க வேண்டும். முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள். தெளிவாக குருடானது, வெளிப்படையாக நோயுற்றது, மிகவும் நொண்டியது, மிகவும் பலவீனமானது ஆகியவை குர்பானிக்கு தகுதியற்றவை. ஆதாரம். அபூதாவூத் திர்மிதி. குர்பானி செய்யும் நேரம் ஈதுல் அத்ஹா தொழுகைக்குப் பிறகு தொடங்க வேண்டும். தஷ்ரீக் நாட்கள் முடியும் வரை 13ஆம் தேதி சூரிய அஸ்தமனம் வரை செய்யலாம். ஹதீஸ். யார் தொழுகைக்கு முன் அறுத்தாரோ அது சாதாரண இறைச்சி மட்டுமே. ஆதாரம். புகாரி முஸ்லிம். குர்பானி அறுக்கும் நபிவழி முறை. அறுக்கும் போது சொல்ல வேண்டியது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். ஹதீஸ். முஹம்மது நபி அவர்கள் தனது கையால் 2 கொம்புள்ள ஆடுகளை அறுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். ஆதாரம். புகாரி. குர்பானி இறைச்சியை எப்படி பகிர வேண்டும்? இஸ்லாமிய அறிஞர்கள் பரிந்துரைக்கும் முறை. ஒரு பகுதி தமக்காக, ஒரு பகுதி உறவினர்கள் நண்பர்களுக்கு, ஒரு பகுதி ஏழைகளுக்கு. குர்ஆன் விளக்கம். அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், வறியவர்களுக்கும் உணவளியுங்கள். குர்ஆன் விளக்கம். சூரத்துல் ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 28. குர்பானியின் முக்கிய சரத்துக்கள் நன்மைகள். 1. அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல். இது இப்ராஹிம் நபி அவர்களின் தியாகத்தை நினைவூட்டுகிறது. 2. தக்வா அதிகரிக்கும். மனிதன் தனது செல்வத்தையும் ஆசைகளையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய கற்றுக்கொள்கிறான். 3. ஏழைகளுக்கு உதவி. குர்பானி மூலம் ஏழைகளும் நல்ல உணவை பெறுகிறார்கள். சமூகத்தில் சமத்துவ உணர்வு உருவாகிறது. 4. நபிவழியை உயிர்ப்பித்தல். முஹம்மது நபி அவர்கள் தொடர்ந்து செய்த ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்றுகிறோம். 5. குடும்ப ஒற்றுமை மற்றும் பகிர்வு. உறவினர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் பகிர்வதால் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கிறது. குர்பானி குறித்து கவனிக்க வேண்டியவை. அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்ய வேண்டும். புகழுக்காக அல்லது போட்டிக்காக செய்யக்கூடாது. மிருகத்தை துன்புறுத்தக்கூடாது. கூர்மையான கத்தியை பயன்படுத்த வேண்டும். மற்ற மிருகங்களின் முன்னால் அறுக்கக்கூடாது. ஹதீஸ். அல்லாஹ் எல்லா விஷயங்களிலும் நன்மையாக நடக்க உத்தரவிட்டுள்ளான். நீங்கள் அறுக்கும் போது அழகாக அறுக்குங்கள். ஆதாரம். முஸ்லிம். சுருக்கமாக சொன்னால் குர்பானி என்பது ஒரு பெரிய இபாதத், தியாகத்தின் அடையாளம், தக்வாவின் வெளிப்பாடு, ஏழைகளுக்கு உதவும் வழி, நபிவழியை பின்பற்றும் அமலாகும். அல்லாஹ் நம்முடைய குர்பானியையும் நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்ளுவானாக. ஆமீன். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.